இஸ்லாத்தை முதல் 40 நபர்களுள் ஏற்றுக்கொண்ட, அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த, அங்கேயே இறப்பெய்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு சஹாபியைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய பேருதான் ஹாத்திப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் ஜுமஹ் குலத்தில் பிறந்தார்கள். இவர்களுடைய குடும்பம் சிலை வழிபாட்டாலும் ஜாஹிலிய கால அரபுகளின் அனுஷ்டானங்களாலும் நிறைந்திருந்த வேளையில் இவர்களுடைய உள்ளம் சத்தியத்தை எதிர்பார்த்திருந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்த உடனேயே இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். அப்போது மக்கா நகரில் நபி அவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய கூட முடியாத காலம். குடும்பத்தவர்களாகவே இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்நியர்களாக கருதப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நேரம். அப்படியான தருணத்தில் முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இடம் பிடித்து கொண்டார்கள். மக்கா குறைஷியர்களின் அடக்குமுறைகள் எல்லைகள் கடந்தன. நபியவர்கள் முஸ்லிம்களை அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்டார்கள். அப்போது ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த 100 சஹாபாக்களுள் இந்த ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்போது அந்த குழுவில் இவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அல் முஜல்லல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். அபிசீனியாவில் இந்த தம்பதிகளுக்கு முஹம்மது அல் ஹாரிஸ் என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. பின்னாட்களில் இந்த குழந்தைகளுள் ஒருவர் ஹதீஸ் துறை அறிஞராகவும் இன்னொருவர் மக்காவின் ஆளுநராகவும் இஸ்லாத்துக்கு சேவை புரிந்தனர். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி தருணம் நெருங்கியது. அபிசீனியாவில் இருக்கும் போதே நோய்வாய்ப்பட்டார்கள். அங்கேயே இறப்பையும் தழுவினார்கள். அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டார்கள். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யவில்லை. இஸ்லாத்தின் எந்த போர்களிலும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாம் புறக்கணிக்கப்பட்டு முஸ்லிம்கள் கொடுமைகளை அனுபவித்த அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்று அல்லாவுக்காக மட்டுமே ஹிஜ்ரத் செய்த அவர்களுடைய தியாகத்தை வரலாறு என்றும் மறக்கவில்லை. இப்படியான மனிதர்களை குறித்துத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், இன்னும் எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டோ அல்லது இறந்தோ விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய உணவை நிச்சயமாக அளிக்கிறான். ஏனென்றால் உணவளிப்பவர்களில் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மேலானவன் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.